Hello everyone, this is Nandakumar. I'm working as a software test engineer in Visual Technologies. So today we're gonna see about software testing and AI from foundation to automation. So in this session, you will be learning about testing fundamentals, AI-powered test case creation, intelligent bug reporting, and a full playwright plus BDD Cucumber framework, complete with real-world examples and code samples. Okay, let's move on to next slide. So here, here's the agenda of this session. So introduction to software testing, manual testing, automation testing, why testing is important, types of software testing, test artifacts and bug lifecycle, real-time testing exam, AI-based test case creation, AI-based bug report generation, Playwright plus BDD Cooper framework, key takeaways and next steps. So next slide will be followed by Ashwin Kumar. Hi everyone, this is Ashwin Kumar. I currently working as a software tester in Spisa Technologies. Now we discussed what is software testing and types of testing also. What is software testing? Software testing is the process of evaluating system. அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா அது வந்து ஒரு ப்ராசஸ். எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா அதோட ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெக்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறது, பக்ஸை வந்து ஈஸிலி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் வந்து மிஸ்ஸிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா அப்போ வந்து செக் பண்ணுறது, அப்புறம் வந்து குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறது, பிஃபோர் ரிலீஸ் முன்னாடி குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறது. அது பேர் தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இப்போ வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கார் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, காரில் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. பிரேக்கு, லைட்டு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதா, கார் மூவ் ஆகுதா, டயரு, இது மாதிரி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் டெஸ்டிங்லேயும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம். இது எப்போ நடக்கும்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூசருக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கும். அது பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனுவல் டெஸ்டிங், செகண்ட் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு அப்ளிகேஷனாக ஒரு சிஸ்டம் வந்து எந்த ஒரு ஆட்டோமேஷன் டூல் இல்லாமல் வந்து ஹியூமனாக டெஸ்ட் பண்ணுறது தான் மேனுவல் டெஸ்டிங். இப்போ மேனுவல் டெஸ்டிங்கில் எப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு சம் மெத்தடாலஜிஸ் இருக்குது, சர்டன் ஆஃப் மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் மேனுவல் டெஸ்டிங் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்னன்னா, ஸ்கிரிப்ட் அண்ட் டூலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ரீடெஸ்டிங் பண்ணுறதுக்கு, ரிகர்சல் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, ஏபிஐ இந்த மாதிரி ஒரு சம் டெஸ்ட் கேஸஸ்க்கு வந்து டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகும். ஆட்டோமேஷன் டெஸ்ட் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா, அதுக்குன்னு ஒரு டூல் இருக்கும். அது என்ன மாதிரியான டூல் அப்படின்னா, செல் நேம் இருக்கும், பிளேரைட்டு, ஸ்கைப்ரஸ் அண்ட் வெப்டிரைவர்.io எக்ஸெட்ரா இது மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேஷன் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் ஆட்டோமேஷனும் மேனுவலும் வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மேனுவல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ மேனுவல் டெஸ்டிங்கோட ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து பெட்டராக இருக்குது. ஏன் பெட்டராக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாகுபலி வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, கையால் எல்லாத்தையும் வந்து ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து இது பண்ணியிருப்பாங்க.
அதே ஆட்டோமேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போடுவாங்க. அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது எக்ஸிக்யூட் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக நடக்கும். இவங்க வந்து டைம் வந்து சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஆட்டோமேஷனில். மேனுவலோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேஷன் இஸ் பெட்டர் தென் மேனுவல் டெஸ்டிங். அதுதான் இந்த வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் எப்படின்னா இப்போ நம்ம டெஸ்டிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி ரியல் டைம் டெஸ்டிங்கை வந்து நம்ம எப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே ஷோ பண்ண போகிறேன் உங்களுக்கு. இது எப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு 6 டெஸ்டிங் டைப்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு 6 டெஸ்டிங் டைப்ஸில் 6 டெஸ்டிங் டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் ஒன்று வந்து உங்களுக்கு ரியல் டைமில் எப்படி இதாகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக் டெஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பேசிக்காக வந்து செக் பண்ணுறது தான். இப்போ நம்ம மொபைல் கடைக்கு ஒரு ஷோரூமில் வந்து ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் ஷோரூமில் வந்து ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஃபோனை வந்து எடுத்தோன்னா கேமரா பார்ப்போம், பேட்டரி பார்ப்போம், ஃபோன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம்ல, பேசிக்காக செக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி வந்து ஒரு காரை வந்து நம்ம பேசிக்காக இல்லை ஒரு அப்ளிகேஷன் வந்து பேசிக்காக அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஸ்மோக் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்மோக் டெஸ்டிங் இன்னொரு பேர் என்னன்னா ஜென்ரல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் டெஸ்டிங்னாலும் ஸ்மோக் டெஸ்டிங்னாலும் ஒன்று தான். ஆனால் பேர் மாத்திரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து சானிட்டரி டெஸ்டிங். சானிட்டரி டெஸ்டிங்னா என்னன்னா இப்போ ஒரு காரோட வந்து ஒரு டயரோ ஒரு பிரேக்கோ போச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் செக் பண்ணுறது வந்து சானிட்டரி டெஸ்டிங். அதே வந்து ரிகர்சல் டெஸ்டிங் எப்படின்னா கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி என்ன மாதிரி டிஃபரன்ஸ் அப்படின்னா ரிகர்சல் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த ஒரு கார் டயர் போச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தில்ல, அதை மட்டும் செக் பண்ணுறது வந்து சானிட்டரி டெஸ்டிங் கரெக்டாக. இப்போ ரிகர்சல் டெஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்டு ஃபீச்சர்ஸையும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா ரீசெக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து ரீசெக் பண்ணுவாங்க. இன்னொன்று அடுத்து நெக்ஸ்ட் டெஸ்டிங் என்னன்னா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங். எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங்னா என்னன்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள இப்போ ஒரு மாடியூல்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த மாடியூல்குள்ளே என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி செக் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங். அது வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஒரு காரு நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு காரை வந்து ஓட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது, அந்த கார் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மங்கி டெஸ்டிங். மங்கி டெஸ்டிங்னா அப்படி எப்படின்னா இப்போ ஒரு கார் இருக்குது, இப்போ அந்த ஒரு காருக்குள்ளே வந்து ஒரு பேபியோ ஒரு 1 ஏஜ் பேபியோ இருக்குன்னா அது வந்து பட்டன் ஏதாச்சும் அமைக்கும், நிறைய பட்டன் அமுக்கி அது ஹாரன் அமுக்கும். அந்த மாதிரி வந்து கிரேஸியாக இருக்கும் காருக்குள்ளே. அது மாதிரி கிரேஸியாக டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மங்கி டெஸ்டிங். இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய மாடியூல் அமுக்கி வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து உள்ளே போய் நம்ம வந்து அமைக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அது ஒர்க் ஆகுதா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து மங்கி டெஸ்டிங் மாதிரி வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறது தான் மங்கி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆடாக் டெஸ்டிங். ஆடாக் டெஸ்டிங்னா என்னன்னா இப்போ ஒரு ஒரு காரை வந்து புது கார் வாங்குறோம், அதை வந்து உதச்சி பார்த்தா ஹாரன் அடிக்குதா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் நெகட்டிவாக வந்து தாட் வரும்ல, இதை மாதிரி இது பண்ணுவோம். இப்போ நம்ம நம்ம கிட்ஸே அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி வந்து நெகட்டிவாக டெஸ்ட் பண்ணுறது வந்து ஆடாக் டெஸ்டிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் வந்து திஸ் வில் பி திஸ் ஸ்லைட் ஃபாலோட் பை மை டீம் நந்தகுமார். So in this slide, we're going to learn about why testing is critical, the cost of failure. Okay. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அது என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும், என்னென்ன இதாகும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்டிங்கை வந்து ஸ்கிப் பண்ணுறது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னா அது வந்து ஒரு கேம்பிள்னா சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூதாட்டத்தில் வந்து நமக்கு எப்போதுமே லக் அடிக்குமா என்னன்னு தெரியாது. நமக்கு வந்து இட் கேன் பி பிகம் ரேபிட் ஃபெயிலியர் ஆர் ரேபிட் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயுமே நீங்கள் வந்து டெஸ்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெவி லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ஹெவி லாஸஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறையா வாய்ப்பும் இருக்குது. ஸோ வந்து டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணணுன்றது தான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு புவர் டெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து புவராக டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியல் லாஸஸ் தான் ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து ரெப்புடேஷனல் டேமேஜும் உண்டு பண்ணும்.
உங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து டேமேஜ் ஆகும், அதே மாதிரி ஃபினான்ஷியல் லாஸ் ஆகும். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரைன் 5 ராக்கெட் 1996 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பக் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த பக்கை வந்து கவனிக்காமல் அதை வந்து ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 37 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த ராக்கெட் வந்து டெமாலிஷ் ஆயிருச்சு. அது என்ன மாதிரி பக்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 64 பிட் ஃப்ளோட் இன்டீஜரை வந்து 16 பிட்டாக கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் இன்டீஜராக வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படி பாஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா $370 மில்லியன் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து சரியாக கவனிச்சிருந்தா முன்னாடியே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு $370 மில்லியன் வந்து இந்த லாஸ் ஆயிருக்காது இந்த மாதிரி. ஸோ வந்துட்டு இது மிகப்பெரிய லெசன். ஸோ வந்து எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் கேபிட்டல் 2012 வந்துட்டு இது நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன். ட்ரேடிங் அப்ளிகேஷனில் வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் எரர் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அதை கண்டுபிடிக்காம விட்டுருக்காங்க. அது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ் கோடை வந்துட்டு சரியாக வந்துட்டு அதை கவனிக்காமல் ஒரு 9 இயர்ஸ் கோடை வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து $440 மில்லியன் வந்து லாஸ் ஆயிடுச்சு இன் 45 மினிட்ஸில். ஸோ இது என்னாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரெஷன் டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணாதனால தான் வந்துட்டு இது நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த ரெக்ரெஷன் டெஸ்டிங் ஒழுங்காக பண்ணாதனால அதில் வந்து பக்கையும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் $440 மில்லியன் வந்துட்டு இதில் வந்து லாஸ் ஆயிருக்கு. நியர்லி $440 மில்லியன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா NHS ransomware 2017. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு பேட்ச் அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அந்த பேட்ச் அப்டேட் வந்து ஒழுங்காக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அவுடேட்டட் சிஸ்டமில் வந்துட்டு இந்த மாதிரியான வேனக்ரை மாதிரியான ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து வேனக்ரை வைரஸ் வந்துட்டு எல்லா சிஸ்டம்லேயும் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேட்ச் அப்டேட் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து விட்டுருக்காங்க. அது வந்து ப்ராப்பராக பண்ணாதனால யூகேவோட நேஷனல் ஹெல்த் சர்வீசஸில் 19,000 அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டிங் மட்டுமே 92 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு அதோட காஸ்டிங். ஸோ அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய லாஸு, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர் அப்படின்றத நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் குளோபல் அவுட்டேஜ் 2021 நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் நியர்லி ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன ரீசன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கன்ஃபிகரேஷன் வந்து அப்டேட் வந்து ப்ராப்பராக பண்ணாமல், அதே மாதிரி வந்துட்டு பிஜிபி ரவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, சர்வர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அது எதுவுமே வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் வந்து நியர்லி ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பில்லியன் யூசர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. மெட்டா வந்து அவங்களோட மெயின் ரெவன்யூவாக இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு $60 மில்லியன் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஸ்தம்பிச்சதுனால அட்வர்டைசிங் பண்ணுற அந்த ரெவன்யூ வந்துட்டு அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அபவுட் டெஸ்டிங் டைப்ஸ், டெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் பக் லைஃப் சைக்கிள். ஸோ வந்து டெஸ்டிங் டைப்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து மாடியூல் பை மாடியூலாக சிஸ்டம் வந்து வேலிடேட் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு லாகின், சர்ச், செக் அவுட், ஃபார்ம் சப்மிஷன் இந்த மாதிரியான மாடியூல்ஸ் இருக்கும். அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வேலிடேட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். நான் ஃபங்க்ஷனல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட ஸ்பீடு என்னவா இருக்குது, செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுறது பேர் தான் வந்துட்டு நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஸோ வந்துட்டு ஃபங்க்ஷனல் வந்துட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மாடியூல் பை மாடியூலாக பார்ப்போம். நான் ஃபங்க்ஷனல் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பீடு, செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. செக்யூரிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்வாப் இருக்குது. அதே மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஜேமீட்டர், லோட் ரன்னர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனல் பொறுத்தளவுக்கு நம்ம மேனுவல் டெஸ்டிங் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் வந்து கீ டெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சினாரியோஸ், டெஸ்ட் கேஸ், டெஸ்ட் பிளான்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கீ டெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்னன்றது பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக நம்மளால் பண்ண முடியும் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் வந்து ரொம்ப அவசியம். இதில் வந்து போத் ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல் ரெண்டுமே இதில் வந்து இருக்கும். அதில் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன ரிசோர்ஸ் வந்து தேவைப்படும், எவ்வளோ நேரம் தேவைப்படும்,
அதோட ஷெட்யூல் எல்லாமே வந்து டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பிளான் டாக்குமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட் சினாரியோ டெஸ்ட் கேஸ்லாம் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ வந்து டெஸ்ட் சினாரியோ பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ ஹை லெவல் டாக்குமெண்ட். ஸோ அது வந்து ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் வந்து எழுதுவாங்க. அது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கதை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கதையை வந்துட்டு என்னன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் சினாரியோனா அதான் ஒரு சினாரியோன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சீன் அது மாதிரி. அதுதான் வந்துட்டு அந்த டெஸ்ட் சினாரியோன்றது. அதுக்கப்புறமேட்டு அது டெஸ்ட் கேஸ் அதை வந்து டீட்டெயில் டாக்குமெண்ட்டாக எழுதுவாங்க. அதாவது டீட்டெயில் ஸ்டெப்ஸ், இன்புட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கீ டெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் சினாரியோ, டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பக் லைஃப் சைக்கிள். பக் லைஃப் சைக்கிளை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு நியூ பக்கை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த கண்டுபிடிச்ச பிறகு அந்த நியூ பக்கை வந்து ஒரு டெஸ்டர் வந்து நியூ பக்கை கண்டுபிடிக்கிறாரு. டெஸ்டர் வந்து நியூ பக்கை கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து ஒரு டெவலப்பருக்கு அசைன் பண்ணுறாரு. அந்த அசைன் பண்ணப்பட்ட பக்கை வந்துட்டு அந்த டெவலப்பர் நோட்டீஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணி அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை ரீடெஸ்ட்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ ரீடெஸ்ட்க்கு அனுப்பின பிறகு அந்த பக்கு வந்து ரீப்ரொடியூஸ் ஆகுதா, மறுபடியும் வருதா அப்படின்றத வந்து டெஸ்டர் வந்துட்டு இன்னொரு வாட்டி வெரிஃபை பண்ணுவார், ரீடெஸ்ட் பண்ணுவார். ஸோ ரீடெஸ்ட் பண்ணி அந்த பக்கு ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பருக்கு இதை அனுப்பிச்சு இது மாதிரி இந்த பக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா அன்டில் பக் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வரைக்கும் நடக்கும். ஸோ வந்து ஒன்ஸ் பக் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்ட டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் பண்ணப்பட்ட அந்த பக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக் வந்துட்டு திரும்பி வந்து ரீஓப்பன் ஆகும். எப்போ ரீஓப்பன் ஆகும் அப்படின்னா இன்கேஸ் அந்த பக் வந்துட்டு என்னைக்கா ஒரு நாள் வந்துட்டு அது வந்து மறுபடியும் அதில் இஷ்யூஸ் வருது, மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவாங்க. ரீஓப்பன் பண்ணி மறுபடியும் டெவலப்பர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டெவலப்பர் பார்த்துட்டு அதை வந்துட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி அவர் மறுபடியும் க்ளோஸ் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு பக் லைஃப் சைக்கிள். பக் லைஃப் சைக்கிள் இப்படி தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் டெஸ்ட் கேஸ் கிரியேஷன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஏஐ மாடல் வந்துட்டு நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணும், யூசர் ஸ்டோரிஸை அனலைஸ் பண்ணும், ஏபிஐ ஸ்பெக்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சினாரியோலேருந்து எட்ஜ் கேசஸ்லேருந்து அதே மாதிரி ஹாப்பி பார்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அது கவர் பண்ணும். ஸோ அது வந்து அட் ஒன் ஸ்கேலில் வந்து அது கவர் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ அதுதான் அது எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹவு ஏஐ ஜென்ரேட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ் பாஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்எம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து எல்எல்எம்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை, அந்த மாதிரி வந்துட்டு கோ பைலட் அந்த மாதிரியான இது இருக்குது பார்த்தீங்களா, டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம டெஸ்ட் கேஸாக வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு இன்னும் நிறைய டூல்ஸும் இருக்குது. டெஸ்ட் சேம் ஆப்லி டூல்ஸ் அண்ட் கஸ்டம் ஜிபிடி பைப்லைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த இன்புட்ஸை வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸாக நம்ம டெஸ்ட் கேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்ம வந்து ஏஐ பேஸ்ட் டெஸ்ட் கேஸ் கிரியேஷனில் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஏபி இருக்குது, அதோட ரெஸ்பான்ஸ் என்ன வருது, அது வந்துட்டு ஜேடபிள்யூ டோக்கன் வந்து சக்ஸஸ் ஆகுதா, அது வந்து 401 ஃபெயிலியர் வருதா அப்படின்றத வந்துட்டு எல்லாமே வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஏஐ வந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து வேலிட் கிரெடென்ஷியல்ஸ், இன்வாலிட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணி அப்புறம் வந்து லாக்டு அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்குது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்லாம் வந்து எப்படி பண்ணணும், அதே மாதிரி வந்து எம்டி ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இது எல்லாத்தையுமே அந்த சினாரியோ எல்லாத்தையுமே கவர் பண்ணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மேப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் கேஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். ஐ மீன் வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்டாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதாவது வந்து டெஸ்ட் கேஸஸ் வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் பிளேரைட் ஆர் சிலேனியம் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த டெஸ்ட் கேசஸ் வந்து அது வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி ஏஐ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளேக்கி டெஸ்ட் கேஸ்லாம் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணும், ஃப்ளேக்கி செலக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அது பண்ணும். ஸோ இந்த வந்து செல்ஃப் ஹீல் ஃப்ளேக்கி செலக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா இதில் வந்துட்டு நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனில் டாம் வந்து இன்சர்ட் பண்ணி அதில் வந்துட்டு இருக்கிற HTML டேக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பாத்தாவோ இல்லை சிஎஸ் செலக்டராவோ கன்வெர்ட் பண்ணி அதுதான் வந்து நம்ம வந்து நம்ம டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெவலப்பர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சில இஷ்யூஸ் வரும். நம்ம மறுபடியும் போய் கோடில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஓகே, மை டீம்மேட் Ashwin Kumar will explain practically
how to generate test cases by giving some inputs. So ஹாய் நான் ஓகே. இப்போ ஆல்ரெடி வந்து எங்கள் டீம் நந்தகுமார் சொன்ன மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து லைவாக பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கிறோம். இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை பார்க்கும்போது ஏதாவது புரிஞ்சா? இப்போ என்னன்னா இந்த ப்ராம்ப்ட்ல வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். எப்படின்னா எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டெப் இப்படி இப்படிலாம் எனக்கு வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு வரணும் அப்படின்னு சம் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அதுதான் இந்த ப்ராம்ப்ட்ல இருக்குது. இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். க்ராப் பண்ணிட்டு இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன், லாகின் இமேஜ். இப்போ இந்த இமேஜை கொண்டாந்து ChatGPTல போடுறோம். இப்போ நம்ம வந்து ப்ராம்ப்ட்டும் இமேஜும் போட்டுட்டோம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கும் நம்ம கொடுத்த ஒரு இமேஜுக்கும் வந்து அது டெஸ்ட் கேஸ் கொடுத்துருச்சு. இப்போ இதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ ChatGPT கொடுத்த டெஸ்ட் கேஸ் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்கு. எப்படின்னா இப்போ ஸ்மோக் டெஸ்டிங், ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ஆடாக் டெஸ்டிங், அது மாதிரி ஆடாக் டெஸ்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங்னு ஒரு சம் ஆஃப் செட் ஆஃப் டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜ் நம்மளுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து கொடுத்துட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த டெஸ்ட் கேஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதோட இமேஜை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம எடுத்திருக்கோம். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் நம்ம எடுக்கணும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல்லேயே நம்ம வந்து எக்ஸலில் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப டிலே ஆகும். நீங்கள் ஒழுங்காக அதை வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். இது வந்து நம்ம ஈஸி மெத்தடில் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் வந்து எல்லா ஸ்மோக் ஃபங்க்ஷனல் ஆடாக் வந்து டெஸ்டிங் வந்து எப்படி எடுக்கிறோமோ எப்படி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது வந்து நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ அஸ்வின் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவர் பண்ணது. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து பிளேரைட் ப்ளஸ் பிடிடி குக்கம்பர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேரைட்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ மாடர்ன் ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் லைப்ரரி பை மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பிளேரைட். இது வந்து 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட் இந்த மாதிரியான எல்லா ஒரு ஐ மீன் எல்லா ப்ரௌசருக்கும் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து ஆட்டோ வெயிட்டிங், நெட்ஒர்க் இன்டரப்ஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணும். அவர் ஹெட்லெஸ்ஸாக ஹெட்டட் மோடாக நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இதில் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதை போக பார்க்கலாம். அவர் வந்து வாட் இஸ் பிடிடி குக்கம்பர் அப்படின்னா என்னென்னா பிடிடின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு பிளெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதை வந்து சிஸ்டம் பிஹேவியரை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு டெஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் குக்கம்பர்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபீச்சர் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான வந்துட்டு ஃபீச்சர் ஃபைலை வந்துட்டு எப்படி வந்து ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலோட பிரிட்ஜ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் டெக்னிக்கல் டீம்ஸ்க்கும் புரிகிற மாதிரி அது வந்து ஒரு கேப் வந்துட்டு அந்த ஒரு கேப்பை வந்துட்டு நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதை வந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ வந்து ஃபோல்டர் செக்ஷன் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஃபைல், லாகின் ஃபீச்சர், ஸ்டெப் டெஃபினிஷன், ஸோ சப்போர்ட், world.ts, அப்புறம் playwright.config.ts,
பேக்கேஜ் டாட் ஜேசன் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் டாட் ஃபீச்சரில் வந்துட்டு லாகின் பார்த்தினா ஒரு கெர்கின் லாங்குவேஜில் வந்துட்டு ஒரு ஐ மீன் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்துட்டு அதுக்கான ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இருக்கும். அதை வந்துட்டு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலோட மேப் பண்ணி அதை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதில் வந்து சப்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா world.tsன்ற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த world.tsன்ற ஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த கிளாஸு எந்த ஷூட் வந்து எப்போ ரன் ஆகணும், எந்த கிளாஸ் வந்து எப்போ ரன் ஆகணுன்ற மாதிரியான ஒரு ஒரு காருக்கு எப்படி ஒரு என்ஜின் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து கீ டிபெண்டன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்பிஎம் வந்து எப்படி இன்ஸ்டால் ஐ மீன் வந்துட்டு இது வந்து நோடு ரொம்ப முக்கியம். நோடை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பிளேரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், குக்கும்பர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்ற மாதிரியான குக்கும்பர் பிளேரைட் ரெண்டுத்தையுமே எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் பிளேரைட் ப்ளஸ் பிடிடி குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க் ஓவியூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஏ பேஸ்ட் பக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன். ஸோ இது வந்துட்டு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு ஏ பேஸ்ட் பக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன்ற மாதிரி இந்த டாபிக் இருக்கு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிற டூல் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி. ஸோ இந்த ஆன்டி கிராவிட்டியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில ப்ராம்ப்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து இதில் போட்டுட்டு நான் சில ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட், அப்புறம் வந்துட்டு ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்துட்டு பிஆர்டி டாக்குமெண்ட், அப்புறம் வந்து டெஸ்ட் கேசஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டுமே வச்சுருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து அனலைஸ் பண்ணி தான் நமக்கு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் அந்த ப்ராம்ப்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொபஸ்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதான் இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஜெமினி ஃப்ளாஷ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இல்லை ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃபோல்டர்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெஸ்ட் கேஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் வால்ட் பிடிடி குக்கும்பர் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஸோ வந்துட்டு ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாத்தையுமே அதை அனலைஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே அதோட அனாலிசிஸ், அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சர் கூட சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இப்போது நமக்கு வந்துட்டு டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம ஐ மீன் நம்மளோட டெஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து சி டிரைவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஏபிடிடி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் அது இருக்குது. ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து விஎஸ் கோட் போய்க்கிறோம். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ண பிறகு இது நான் மேனுவலாக பண்ணது. ஸோ ஏஐயில் பண்ணது வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ நான் வந்து எடுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டெர்மினலில் பாருங்கள் ஹெட்லெஸ்ஸாக எப்படி ரன் ஆகுது அப்படின்ட்டு. பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு பேஜும் வந்து போகுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப்பையும் வந்து காமிக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 சினாரியோஸ் 40 பாஸ்ட். ஸோ அது வந்து ஹெட்லெஸ்ஸாக பார்த்தோம், இப்போ ஹெட்டடாக பார்க்கலாம். ஹைப்பன் ஹெட்டட் அவ்வளோதான்.
ரன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 40 டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ 40 டெஸ்ட் கேஸும் நமக்கு வந்து ரன் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் நெட்ஃப்ளிக்ஸ் பேஜ், அப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை பேஜ்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரேம் ஒர்க், டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம வாங்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை மேனுவலாக பண்ணதுக்கும் ஆட்டோமேஷனாக பண்ணதுக்கும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ வந்துட்டு இதில் இப்போ ஏஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்து வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போட்டுட்டு செகண்ட். ஸோ எப்போதுமே ரெஃப்ரெஷ் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி. பார்த்து காப்பி பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஸோ இல்லை பாருங்கள், ஸோ இதான் ரிப்போர்ட். ஸ்ட்ரீம் வால்ட்டோட ரிப்போர்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, என்டர்பிரைசஸ் ஏஐ பவர்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் எக்ஸிக்யூட்டிவ் டேஷ்போர்டு. ஸோ இதில் வந்திருக்கு நமக்கு வந்துட்டு எந்தெந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எதெல்லாம் இதாயிருக்குன்றது வந்துருக்கு பாருங்கள். ஸோ எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 10.42 செகண்ட்ஸ் வந்துட்டு ரன் ஆயிருக்கு எக்ஸிக்யூஷன் டைமு. ஸோ வந்து நம்ம எதுவும் HTML HTML டேக்ஸ் எதுவும் மாற்றலை. ஸோ அதனால் ஏஐ வந்து செல்ஃப் ஹீல் ஆகலை அந்த இடத்துல, இல்லாட்டி ஆயிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட HTML ரிப்போர்ட், ஏஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட். ஸோ இன்னும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல வந்து ஃபெயில் ஆயிருக்கும், அது ஆனால் அது கவனிக்காமல் கடந்து வந்திருக்கும். அது என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல வந்து அசர்ஷன் வந்து அப்ளை பண்ணல. ஸோ அசர்ஷன்னா என்ன, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பற்றி இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம இதை வந்து கண்டிப்பாக பேசலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து எப்படி கொடுத்து எப்படி நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைடுக்குள்ளார போகலாம். ஸோ வந்து ஏஐ பேஸ்ட் பக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்துட்டு செல்ஃப் ஹீல் ஆயிருக்கா இல்லையா, இல்லை வந்து எந்தெந்த டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆயிருக்கு, எதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ டேக்அவேஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு டெஸ்டிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேசிக்லேருந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் SDLC டெஸ்டிங் லெவல்ஸ், பக் லைஃப் சைக்கிள்னா என்ன, டூல்ஸ் அடாப்ட் ஆகிறது, ஸ்ட்ராங்காக வந்து ஃபவுண்டேஷனை வந்து எப்போதுமே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏஐ வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா எல்எல்எம் பற்றின நாலேஜ், அப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக பேசிக்கான ஒரு டெஸ்டிங்கோட நாலேஜ், அப்புறம் வந்துட்டு ஒரு பக் ரிப்போர்ட்லாம் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மேனுவல் டெஸ்டிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 60-70% நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஆட்டோமேஷன் வந்து எல்லாமே டெவலப் பண்ண முடியும். அப்புறம் வந்து பிளேரைட் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது எப்படி, பிடிடி ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதுக்கு முன்னாடி டிடிடி ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம போக போக வந்துட்டு ஒரு வாட்டியும் ஒரு இன்க்ரிமெண்டல் அப்ரோச், ஒரு இட்டரேட்டிவ் அப்ரோச் வந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸ்டார்டிங்கில் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து
உங்கள் டெஸ்டிங்கில் வந்து உங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறையா இது மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் endeavors. Thank you. Have a great day.